சிறப்பு புலனாய்வு குழுவிலிருந்து சைபர் கிரைம் டிஎஸ்பி விலகியிருக்கிறார். மேலும் காவல்துறை பணியில் இருந்தும் ராகவேந்திரா ராஜினாமா செய்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். சைபர் கிரைம் டிஎஸ்பி ராகவேந்திராவின் ராஜினாமா தொடர்பான முழு விவரங்கள். சென்னை மாநகர காவல்துறை மத்திய குற்றப்பிரிவுல சைபர் கிரைம் உதவி ஆணையராக பல ஆண்டுகளாக பணியாற்றி அந்த சைபர் கிரைம்ல மிகப்பெரிய நிபுணத்துவம் பெற்றவர் ராகவேந்திரா ரவி. இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாகத்தான் சைபர் கிரைம்ல நிபுணத்துவம் பெற்ற ராகவேந்திரா ரவிக்கு மாநில சைபர் கிரைம் காவல் பிரிவுல டிஎஸ்பியாக பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் கிடைத்தது. குறிப்பாக பல ஆண்டுகளாக இவர் சைபர் கிரைம்ல அதிகப்படியான வேலை பார்த்துள்ளதால இவரை சிறப்பு புலனாய்வு குழுவுல இது தொடர்பாக, அதாவது அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுல இவர் டிஎஸ்பியாக இவர் இந்த சைபர் கிரைமை கவனிப்பதற்காக இவர் இந்த சிறப்பு புலனாய்வு குழுவுல இடம் கிடைக்கப்பட்டது. இந்த நிலையில இவர் திடீரென அந்த சிறப்பு புலனாய்வு குழுவில இருந்து அவர் ராகவேந்திரா ரவியானது விலகியுள்ளார். குறிப்பாக இது மட்டுமின்றி காவல்துறை பணியில் இருந்தும் இவர் ராஜினாமா செய்வதாக தெரிவித்துள்ளார். கடந்த 3 மாதத்திற்கு முன்னதாகவே இவர் விருப்ப மனுவை டிஜிபிக்கு கொடுத்ததாக கூறப்படுகிறது. அது பரிசீலனை நிலைமையில் இருந்த நிலையில சிறப்பு புலனாய்வு குழுவுல அமைக்கப்பட்ட 1 வாரத்திற்குள்ளேயே இவருக்கு இந்த பரிசீலனை மனுவானது இது பண்ணதால அவர் உடனடியாக அவர் இந்த பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருப்பதாகவும் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. திடீரென இந்த சிறப்பு புலனாய்வு குழுவுல இருந்து திடீரென இவர் விலகல் ஏற்பட்டுள்ளதால இந்த நிகழ்வானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.